இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாரத்துப்பட்டை படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2016 ஜனவரி 14 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் பாலா அண்ட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா. இந்த படத்தில் சசிகுமார், வரலக்ஷ்மி இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இதில் சசிகுமார் அண்டு வரலக்ஷ்மி ஃபேமிலி எப்படின்னா, அந்த த தப்பட்டை பறை வாசிப்பாங்க இல்லையா, இறந்தவங்க வீட்டில் கல்யாண வீட்லலாம் அந்த மாதிரி பறை வாசிக்கிற ஃபேமிலியில் உள்ளவங்க. இவங்க வந்து விசேஷமா இருக்கட்டும், எங்கே வேணாலும் போய் வாசிப்பாங்க. இதில் வரலக்ஷ்மி வந்து எப்படின்னா, கரகாட்டம் ஆடுற ஒரு கும்பலில் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து வாசிப்பார், இவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். விசேஷமாவும் இருக்கலாம், துக்க வீடாவும் இருக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்க வாசிச்சிட்ருப்பாங்க. இவங்க லைஃப் இப்படியே போயிட்டுருக்கும். இவங்க சசிகுமாரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கலைவாணர். இந்த விஷயத்தில் வந்து நல்ல பெரிய பேர் எடுத்தவராக இருப்பார். பட் இப்போ வந்து ரொம்ப குடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விஷயம் எந்த ஒரு விசேஷத்துக்குமே போகிறதில்ல. இப்படி தான் இருப்பார். பையன் வந்து சம்பாரிச்சிட்டு வந்து சரக்கு வாங்குற காசு கொடுப்பாரு. இவர் குடிச்சிட்டு வீட்டிலேயே இருப்பார். அப்படி தான் இருப்பார். வரலட்சுமி வந்து இவருடைய அத்தை பொண்ணாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சசிகுமாரை ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே கூடவே இருக்கிறனால இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசையில் இருப்பாங்க வரலக்ஷ்மி. அப்படி தான் ஓயாமல் மாமா மாமான்னு சொல்லி பின்னாடியே திரிவாங்க. ஆனால் சசிகுமார் வந்து போடி போடின்னு சொல்லி விரட்டி விட்டுக்கிட்டே திரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்படியே போயிட்டுருக்கும். எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷனுக்கு ஆட போகும்போது கூட இவர் தான் மேக்கப்லாம் கூட போட்டு விடுவார். அப்போ கூட ரொம்ப நக்கலும் கேலியும் கிண்டலுமா பேசுவாங்க. வரலக்ஷ்மி வந்து எந்த ஒரு கேரக்டரில் நடித்தாலுமே அந்த கேரக்டரை அப்படியே வாழ்வாங்க. அந்த மாதிரி வேறு யாரையுமே நம்மளுக்கு அந்த கேரக்டரில் வச்சு பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு அருமையான நடிகை. ஆனால் என்ன படங்கள் தான் அதிகமாக வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ அதிகமாக வில்லி ரோல்லலாம் நடிக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு பயங்கர சூட் ஆகுது. இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இதில் என்னென்னா, இவருக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கரகாட்டத்தில் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபாரின் போகிறேன். எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்கே சுரேஷ் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டு வந்து இவங்க அம்மாட்ட வந்து பேசவும், அவர் என்ன சொல்லி பேசுவாங்க அப்படின்னா, கலெக்டருக்கு வந்து நான் வந்து வண்டி ஓட்டுறேன். நான் வந்து டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வருவார். அதனால என்ன பண்ணிருவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிருவாங்க. சசிகுமார்ட்டே சொல்லுவாங்க, என் பொண்ணு வந்து உன்னையே கல்யாணம் பண்ணாலும் இப்படியே தெருவில் தான் ஆடிக்கிட்டு திரியணும். அவள் போய் நல்லா இருந்துட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லவும், இவரும் சரின்னு சொல்லி ஒத்துக்குவார். இவருக்கு ஆசை இருக்கும் வரலட்சுமியில். ஆனாலும் அவர் வந்து வெறுத்து ஒதுக்குற மாதிரி பேசிக்கிட்டே தெரிஞ்சுட்டு கடைசியில் வரலட்சுமியை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. யாருக்குன்னா ஆர்கே சுரேஷ்க்கு. ஓகே, அவர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் எந்த ஊர் என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ பொண்ணை ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பார்க்க போவாங்க. உங்கள் டிரைவர் தான் என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணா, எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது, ஏம்மா என் டிரைவரா இந்த இருக்காருமா என் டிரைவர்னு ஒருத்தர் காமிப்பாங்க. அப்போ தான் தெரியும் தான் வந்து ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு. ஆனால் ஆர்கே சுரேஷ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பெற்றுக்க முடியாதவங்களுக்குலாம் குழந்தை பெற்று கொடுப்பாங்க இல்லையா, வாடகை தாய் மாதிரி, அந்த மாதிரி ஒரு இதுக்காக இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்கக்கிட்ட போய் தான் அந்த ஹெல்ப் கேட்கணும். தேவையில்லாமல் இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கு என்னென்னா, ரொம்ப யங்காக இருக்கணும், அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அப்போனா இந்த பொண்ணு வந்து கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிடுவார். ஆனால் அங்கே போய் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அந்த பொண்ணை ஈடுபட விடவும் அவளுக்கு வந்து அது பிடிக்காமல் இருப்பாள், மாசமாக இருப்பாள். அப்போது சசிகுமார் வந்து எப்படியோ தேடி பிடிச்சி போயிடுவார். போய் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து அழுவாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுவாங்க. அப்போ இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஆனால் என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து வெளியில் எடுக்கணும். அந்த குழந்தைய வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து இவர் வந்து பேசி வச்சிருப்பார். அதனால அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு பிணவறையில் வச்சு அந்த பொண்ணை அறுத்து எடுப்பாங்க. அது எப்படின்னா, அம்மா இறந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுவார் சசிகுமார், அவளை எப்படியாவது காப்பாற்றிடலான்னு. ஆனால் கூட்டு போய் அந்த பொண்ணை அறுத்து அந்த குழந்தைய வெளில எடுத்துருவாங்க. அதில் வரலட்சுமி வந்து இறந்து போயிடுவாங்க. கடைசியில் அந்த குழந்தையவாது பத்திரமா கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு சசிகுமார் ரொம்ப சண்டை போட்டு அவரும் பயங்கரமான குத்துலாம் வாங்கி அந்த குழந்தைய காப்பாற்றி கூட்டிகிட்டு போவார். இதுலேருந்து என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது விசாரித்து என்ன ஏதுன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். வசதியாக இருக்காங்க அப்படின்றக்காண்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த மாதிரி நிலமையில தான் வந்து முடியுன்றக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த படம்.